எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி இருக்கும் மாநிலமா? இப்படி கேட்டது யார் தெரியுமா? மாநில உரிமைகளுக்கு இத்தகைய பெரிய உரத்த குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை. 2012ஆம் ஆண்டிலே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கூடுதல் வரி மேல் வரி செஸ் அண்ட் சர்சார்ஜஸ், நான் இங்கே ஒரு சின்ன கோட் சொல்றேன். எங்கள் மாநிலம் 60,000 கோடி ரூபாய் ஒன்றியத்துக்கு தருகிறது. ஆனால் எங்களுக்கு திரும்பி கிடைப்பது என்ன? எங்கள் மாநிலம் என்ன கையேந்தி இருக்கும் மாநிலமா? இப்படி கேட்டது யார் தெரியுமா? மாநில உரிமைகளுக்கு இத்தகைய பெரிய உரத்த குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை. 2012ஆம் ஆண்டிலே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரிய இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அந்த மாநிலத்தினுடைய உரிமை குரல் குஜராத்திலே மாநில முதலமைச்சராக இருந்து எழுந்தது. அவர் அன்றைக்கு குஜராத்திலே இருந்து கேட்ட குரலைத்தான், அதே குரலைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக இங்கே இருந்து நாம் எழுப்புகிறோம் என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். ஒன்றிய அரசு தனது வரிகளை மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு 5 ஆண்டும் நிதிக்குழு ஒரு பரிந்துரை செய்கிறது. 10வது நிதிக்குழுவில் 6.64% என்ற நமது பங்கை தொடர்ந்து குறைத்து 15வது நிதிக்குழுவில் 4.8% குறைத்திருக்கிறது. தொடர்ந்து வரும் நிதிக்குழு நம்முடைய மாநிலத்திற்கு அநீதியை நம்முடைய மாநிலத்துக்கு அநீதி இழக்கிறது. இது போதாதென்று ஒன்றிய அரசு தனது வரிகள் மீது மேல்வரி மற்றும் கூடுதல் கட்டணத்தை, அதாவது செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் விதிக்கிறது. நியாயமாக பார்த்தால் இந்த தொகையும் மாநில அரசுகளுடன் பகிர்ந்தளிக்க வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு இந்த தொகையை தானே வைத்துக் கொண்டு திட்டங்களை தீட்டுகிறது. 21-22இல் செஸ் மற்றும் சர்சார்ஜ் மூலம் ஒன்றிய அரசு 5.8 லட்சம் கோடி ரூபாயை திரட்டியிருக்கிறது. 22-23இல் 6.19 லட்சம் கோடி ரூபாய், 23-24இல் 6.5 லட்சம் கோடி ரூபாய், 24-25இல் 6.95 லட்சம் கோடி ரூபாய்க்கு இப்போது திட்டமிட்டிருக்கிறது. ஒரு கற்பனைக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். ஒன்றிய அரசு கூட்டாட்சி, ஏன்னா அது கற்பனையாக தான் சொல்றேன், ஏன்னா ஒன்றிய அரசு ஒரு காலத்திலும் கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்க போவதில்லை. நான் கற்பனையாக கூட வைத்துக் கொண்டாலும் கூட, ஒருவேளை அவர்கள் இந்த கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடித்து இதை மாநில அரசுகளுக்கு இந்த தொகையை பகிர்ந்து கொடுத்திருப்பார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிற்கு மட்டும் 2021-22இல் 9,000 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். 2022-23இல் 10,300 கோடி ரூபாய் நம்ம இடத்துல வந்திருக்க வேண்டும். 23-24இல் 10,900 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். 24-25இல் 11,600 கோடி ரூபாய் நமக்கு கிடைத்திருக்கிறோம். இவையெல்லாம் நமக்கு கிடைத்திருந்தால் மாநிலத்தினுடைய கடன் சுமையும் பற்றாக்குறையும் நிச்சயமாக குறைந்திருக்கும். இது மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் முழுவதுமே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கிறது. எனவே இது நாடு சார்ந்த ஒரு பிரச்சனையாகவே நான் இதை கருதுகிறேன் என்பதை இந்த மாமன்றத்துக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.